உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரகமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரையும் சிரிக்க வைத்துவிட்டு தன் மனதுக்குள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு, பல பேருக்கு வாழ்க்கையில் வெளிச்சம், ஆனால் எனக்கு எங்கே இருக்குது வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டயலாக்லாம் நம்ம டி ராஜேந்திர சார் மாதிரி பேசிக்கிறீங்க. என்ன விஷயம், என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமில் கலந்துட்டு வந்தனால அப்படியே ஒட்டிக்கிருச்சு அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த 2026 செப்டம்பர் மாதத்தின் ரிஷபராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய ஒரு சிந்தனைகள் அற்புதமாக நிறைவேற போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து எல்லாருமே மெய் சிலுக்க போகிறாங்க. என்னடா இவ்வளோ தூரம் யோசிக்கானே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக யோசிக்க போகிறீங்க. பொதுவாகவே நம்ம ரிஷபராசி பெண்களுடைய ஒரு அறிவு திறமைங்கிறது ஒரு என்ன சொல்லணும்னா, அது மிகப்பெரிய தங்க புதையல். நீங்கள் அவ்வளோ பெரிய தங்க புதையலை தான் உங்களுடைய மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்கும். பாட சொன்னால் பாடுவீங்க, ஆட சொன்னால் ஆடுவீங்க, ஒரு விஷயத்தை உடனே அப்டேட் பண்ண சொன்னால் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ திறமைகள் உங்களுக்கு பொதுவாகவே உண்டு. ஆனால் உங்கள் திறமைகளை பிரதிபலிக்க விடாமல் தடங்களும் உண்டு. இதுதான் பெரிய விஷயம். உங்களை நீங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடமே வேறு லெவலு. மற்றவங்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது, மற்றவங்க பார்க்காங்களேங்கிறக்காண்டி யோசிக்கிறது, இந்த ரெண்டையும் உங்களை மனசுக்குள்ளே புகுத்திட்டாங்கன்னா நீங்கள் நீங்களாகவே இருக்கிறது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய அறிவுபூர்வமான ஆற்றல் என்னென்ன விஷயங்களாக இருக்கோ அதை என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் உருவாக்க போகிறீங்க, இயக்க போகிறீங்க. அதன் மூலமாக நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சரி, அதே போல் ரிஷபராசி என்பவர்களில் பல பேர் கேட்டிருக்காங்க, சார் நான் சொந்த தொழில் பண்ணுறேன், தொழில் ரொம்ப முடக்கமாக இருக்குது. எப்படி தொழில் ரொம்ப முடக்கமாக இருக்குது, இந்த தொழில் முடக்கம் சரியாகி விடுமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுடைய அன்பான கேள்விகளுக்கு உறுதியாக சொல்கிறேன், கட்டாயமாக தொழிலில் வேறு லெவலில் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுடைய முயற்சி, உங்கள் சிந்தனை உங்களுக்காக மட்டுமே முழுமையாக இருந்தால் ரிஷபராசி என்பவர்கள் தொழிலில் மிகப்பெரிய சாதனையாளராக, மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நபராக இருப்பதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து புதிய தொழில் தொடங்கலாமா, நீங்கள் சொன்னது தொழில் வச்சுருக்கவங்க சொன்னீங்க, நான் புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்கிறதுனால சொந்த தொழில் தொடங்கலாம். தொழிலில் மிகப்பெரிய லாபம் உறுதியாக உண்டு. இப்போ வர காலங்களில் உறுதியாக உண்டு, அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கனால தொழில் ரிவர்ஸில் போட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்டில் போக முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுடைய கிரக அமைப்பு வலிமையாக இருக்கும் என்பது உண்மை. யார் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, யார் யாரெல்லாம்
அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, உங்களுடைய முயற்சி வெற்றியாகக்கூடிய ஒரு சரியான தருணம். ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறது, ஸோ அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா டீடெயில்ஸ் வாங்கி அதை செக் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சார் இல்லை சார் வெளிநாடு போகலாம் வைங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம் வைங்க, வெளிநாடு போகலாமா, வெளிநாடு யோகம்லாம் எனக்கு இருக்கா, வெளிநாட்டில் போனால் சம்பாரிச்சிடலாம், ஸோ இப்படி ஏகப்பட்ட கேள்வியை வைக்கிங்கன்னா இதுக்கு சரியான தீர்வுங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான். ஏன்னா கோச்சார கிரகங்கள் இன்றைக்கி இந்த ராசியில் இருக்கும், நாளைக்கு இன்னொரு ராசி டைவெர்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகம் இப்போ எப்பயுமே மாற்ற முடியாது. நீங்கள் பிறக்கும்போது என்ன லக்கணத்தை பிறந்தீங்களோ அதான் லக்கணம், என்ன ராசியில் பிறந்தீங்களோ அதான் ராசி, என்ன நட்சத்திரத்தை பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி. உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பிலே எந்தெந்த கிரகத்துடைய கூட்டமைப்பு இருக்கோ அதை யாராலையும் எக்கார்ந்து கொண்டு மாற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் இவ்வளவு நாள் நீங்கள் போராடின போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது, உங்களுக்கான அந்தஸ்து கிடைக்க போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் கவலைப்படாமல் என்ன பண்ணலாம், உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. வெளிநாடு போகணுன்னாலும் கட்டாயமாக போங்க, சரியா? ஆனால் என்ன, முழு மனதோடு போகணும். இங்கே ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயம் பண்ணாலும் சரி, நீங்கள் முழு மனதோடு பண்ணிங்கன்னா முன்னேற்றம் என்பது உங்கள் பக்கத்திலே இருக்கும். ஏதோ தானம் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஏமாற்றம் உங்கள் பைக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக விஷயம். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உறுதி, சரியா? சரி, இந்த காலகட்டங்களில், அதாவது செப்டம்பர் மாத காலகட்டங்களில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் எந்தெந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி என்னென்ன விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிக்கணும், என்னென்ன விஷயங்களை பற்றி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்குறத ரிஷபராசிக்காரங்க கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் வாக்கு கொடுத்தோன்னே உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெறக்கூடிய ராசியும் இந்த மாதத்தில் ரிஷபராசி தான். காதல் மூலமாக பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை பெறக்கூடிய ராசியும் நம்மளுடைய ரிஷபராசி தான். ஸோ யாரை காதலிக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் தெரியாமல் லவ்வை சொல்லாதீங்க, யோசிச்சு நிதானமாக சொல்லுங்கள். உங்களுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னருடைய லைஃப்பும் சூப்பராக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய விஷயங்களுக்கு, கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்கள என்ன பண்ணணும், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம், சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள், நானும் உங்கள் கூடவே இருப்பேன்.
உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.